அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு முதியவர் என்ன செய்யறாரு, அவரோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அவர் வெளியூர்ல போயிட்டு இது மாதிரி சாமி கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு அவர் என்ன செய்வாருன்னா நிறைய நகை பணத்தெல்லாம் கையில எடுத்துட்டு வருவாரு. அவர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரும்போது ஒரு வழி காட்டு வழியா வந்தோம்னா அவருக்கு ஒரு மாதிரி களைப்பா இருக்கும். அப்ப சொல்லுவாரு, அந்த தங்க நகைலாம் வச்சிருக்க பைய எடுத்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து, அந்த ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து, இதை நீ வச்சுக்க என்னால ரொம்ப நடக்க முடியல, நான் அதனால பக்கத்து ஊருக்கு போயிடுறேன், நான் கோயிலுக்கெல்லாம் போறதுனால திருப்பி அந்த பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே ஒரு புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துல புளிய மரத்துக்கிட்ட அந்த காட்டுல ஒரு புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்தை அடையாளமா வச்சு இந்த இடத்துல வச்சு கொடுக்குறேன், இந்த பணத்தை வச்சுக்க, நான் கேட்கும் போது நீ தந்துரு அப்படின்னு சொன்னோன்னு இவரும் சரின்னுட்டு அந்த புளிய மரத்துக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இவர் இந்த வழியா போயிடுவாரு. இவர் கோயிலுக்கு இந்த வழியா போயிடுவார், வேற வழியில போயிடுவார். போன உடனே சில காலம் ஆயிடும், ரொம்ப வருஷம் ஆயிடும். ஒரு 2-3 வருஷம் ஆன உடனே அவர் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நம்ம பணம் கொடுத்தோமே நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போய் கேட்பாரு. போய் கேட்கும் பொழுது அவரும் எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டு இந்த பணத்தை வச்சுதான் அவர் ஏதாவது வாழ வழி பண்ணலான்னு கேட்பாரு. பாவமா, என் பணத்தை கொடுப்பா, வீடு எல்லா பணமும் கரைஞ்சி போச்சு, வேற பணம் இல்லை, இந்த பணத்தை வச்சுதான் நான் என்ன தொழில் செய்யணும். அந்த முதியவர் சொன்னோன்னா உடனே இவன் சொல்லுவான், வாங்கினவன் நீ எப்ப பணம் கொடுத்த, நான் எப்ப வாங்கினேன் அப்படின்னு. அப்ப சொல்லுவாரு, என்னையும் நான் நம்ம காட்டு வழியா போனோம்ல, அப்போ நீ இப்போ அந்த புளியா மரத்துக்கிட்ட வாங்கி, அப்ப கூட நான் சொன்னல அந்த புளியா மரத்துக்கிட்ட குடுக்கறேன்னு சொன்னேன், நிழல்ல கூட தங்கி இருந்தேன்ப்பா, அந்த நிழல்ல தங்கி தானே நான் உன்ட்ட அந்த பணம் அந்த நகை மூட்டையை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னா புளிய மரம், புளிய மரமா அது எங்க இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லுவான். சொன்னா இல்லப்பா, அந்த புளிய மரம் அந்த காட்டுல புளிய மரம் ஓரத்துல இருந்துச்சு, அதுலதான்ப்பா கொடுத்தான் அப்படின்னு சொன்னோன்னு அப்பயும் நீ எப்ப கொடுத்த அப்படின்னு இப்படியே உங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்தோன்னே பக்கத்துல உள்ள ஜனங்கள்லாம், யாப்பா அந்த முதியவர்கிட்ட போய் நீ இப்படி பண்ற, அவர் தான் சொல்றாருல்ல நீ கொடுக்க வேண்டியதானே 10 பேர் சொல்லுவாங்க. இன்னும் 10 பேர் என்ன சொல்லுவாங்க, நீயே வயசான நீ நகை வச்சிருப்பியா அப்படின்னு 10 பேர் இப்படி சொல்லிடுவாங்க. சரி என்னடா பண்றது, நம்ம நகை போச்சுன்னு அந்த முதியவர் பதறுவாரு, அழுவாரு. ஏன்னா அந்த பணத்தை வச்சுதான் அவர் தொழில் செய்யணும், சாப்பிடணும், என்ன பண்றது, வேற அவரால் வேலை செஞ்சு சாப்பிட முடியாது. அதுக்காக தான் முதுமை காலத்துல அந்த நகையெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு, நம்ம உட்காந்து சாப்பிடலாம் தான் வச்சிருக்காரு. அதை ஒருத்தன் எடுத்து அவர் மனசு எவ்வளவு பதறும். உடனே அவர் சொல்றாரு, அந்த ஊர்ல மரியாதை ராமர் ரொம்ப பிரபலமா இருந்து அறிவுபூர்வமா யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் அவர் தீர்க்கிறாரு. அந்த கேள்விப்பட்டு அந்த முதியவர் என்ன செய்யறாரு, வா நம்ம ராஜாட்டியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை ராமர்கிட்ட போவாங்க. மரியாதை ராமர்கிட்ட போனோம்னா மரியாதை ராமர் 2 பேரும் சொல்றதையும் நல்லா கேட்டுக்குவாரு. கேட்டுட்டோம் முதியவர் சொல்றாரு, இவர்கிட்ட கொடுத்தான் பாரு. அவன் சொல்லுவான், நீ கொடுக்கல அப்படின்னு. இல்ல நான் புளியா மரத்துக்கிட்ட கொடுத்தாங்க, காட்டுல ஒரு புளியா மரம் இருந்துச்சு, அவர்கிட்ட கொடுத்தான்னு. உடனே மரியாதை ராமர் சொல்லுவாரு, சரி நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. மறுநாள் 2 பேரையும் போவாங்க. உடனே முதியவர்கிட்ட சொல்லுவாரு மரியாதை ராமர், நீ எந்த புளியா மரத்துக்கிட்ட கொடுத்த பணம் அந்த புளியா மரத்துக்கு போயிட்டு அந்த புளியா மரத்தை போய் கூட்டிட்டு வா அப்படின்னா. முதியவர் சொல்லுவாரு, புளியா மரத்தை எப்படிங்க கூப்பிட முடியும் அப்படின்னா, அரசு ஆணை சொன்னாக்கா அதை கண்டிப்பா நீ செய்யணும் அப்படின்னோன்னா உடனே இவருக்கு என்ன ஒரு தர்ம சங்கடமா போயிடும். புளியா மரம் போய் கூப்பிட்டா வருமா, ஆனா அரசர் சொல்றாரு, சரி நம்ம போவோம் அந்த புளியா மரத்துக்கிட்டே போவோம்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப தூரம் நடந்து போவாரு. நீங்க புளியா மரத்துல போயிட்டு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிடுவாரு மரியாதை ராமர். சொன்ன உடனே இவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, வரவே வரல. ரொம்ப நேரம் ஆனோன்னா உடனே இவர் சொல்லுவாரு, மரியாதை ராமர் சொல்லுவாரு, இந்த இன்னொருத்தர் இருந்தான வாங்கலன்னு சொன்னா அவன் நின்றுட்டு தான் இருப்பான். உடனே மரியாதை ராமர் சொல்லுவாரு, இவர் போனாரு இன்னும் வரவே இல்லையா அப்படின்னா. உடனே அந்த நிக்கிறவன் சொல்லுவான், அவரு எப்படி வருவாரு, அந்த புளியா மரம் தான் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அவர் போயிட்டு வரவானாமாங்க அப்படின்னா. உடனே மரியாதை ராமர் சொல்லுவாரு, அந்த புளியா மரம் 4 கிலோமீட்டர் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா. அப்பதான் இவனுக்கே தெரியும், இவனே வாய் தவறி சொல்லிடுவான். சொன்ன உடனே அப்புறம் முதியவர் வருவாரு. வந்த உடனே இப்ப உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு மரியாதை ராமர். உடனே முதியவர் வந்த உடனே மரியாதை ராமர்கிட்ட சொல்லுவாரு, நான் போனாங்க, எங்கேயாவது புளியா மரம் பேசுவாங்க, கூப்பிட்டா வருமாங்க அப்படின்னா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், புளியா மரமே சாட்சி சொல்லிடுச்சு, அங்க பாருங்க நிக்கிறான் பாரு பணத்தை வாங்கிட்டு. இல்லைன்னவன் கரெக்டா புளியா மரம் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு எப்படி சொன்னான், அப்ப இவன் தான் போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்துவாரு. அந்த பணத்தை வாங்கி அந்த கெட்டவன்ட்ட உள்ள பணத்தை வாங்கி முதியவர்கிட்ட கொடுத்தோன்னா முதியவர் சந்தோஷமா எடுத்துட்டு போய் தொழில் செய்வாரு. நன்றி, வணக்கம்.